என்னை பொறுத்தவரை பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியார், அறிவுலக ஆசான் அறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்றக் கழகம், கருப்பு சிவப்பு கொடி, உதயசூரியன் சின்னம், அண்ணா அறிவாலயம், இவைதான் நம்முடைய உயிர். இந்த உயிர்களை கொண்டு உயிரினும் மேலான தமிழ்நாட்டை, தமிழினத்தை இதுவரை காத்தது போல இனியும் காப்போம்னு உறுதி எடுக்கிற பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு. திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல. வரலாற்றில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும். ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்களுடைய ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம். இந்தியாவிலே முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாற்றை பிடிச்ச இயக்கம் தான் நம்முடைய இயக்கம். எத்தனை சோதனைகள் நெருப்பாறுகள் வந்தாலும் அதில் எதிர்நீச்சல் போட்டு உயர்ந்து நிற்கும். அப்படி இந்த மண்ணில் சமத்துவம், சுயமரியாதை, சமூக நீதி ஆகியவற்றின் அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உருவானங்கக்கூடியவங்க நாம. இனத்துக்காக உரிமை குரல் எழுப்புறவங்க நாம. கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம. கொள்கையை பரப்ப கட்சியும் கொள்கையை வென்றெடுக்க ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம. கடமாறாத கொள்கை கூட்டம் நாம. அதனாலதான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல, இனியும் வெல்ல முடியாது. இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது வழக்கமான பொதுக்குழு அல்ல. 7வது முறையா வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது, கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது, ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது.